ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்கள் சில பெண்கள் கிட்ட இருந்தே தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சில பேரோட எனர்ஜி, சில பேரோட மைண்ட் செட், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் இவங்களுக்கு ஒத்து போகலைன்னா அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா தள்ளி இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல அப்படியாப்பட்ட பெண்களால இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா உருவாகும். மோர் ஓவர் இவங்களுடைய கேரக்டரே மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நான் வந்து நல்ல கேரக்டர் உள்ள இல்லை நல்ல வைப்ரேஷன் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பெண்களால எதை வேணா ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட முடியும். சம்மந்தமே இல்லாம கேர் பண்றாங்க, சம்மந்தமே இல்லாம புகழ்ந்து பேசுறாங்க, மொக்க ஜோக் அடிக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து சும்மா சிம்பிளான விஷயம் தான், அதுக்கு ரொம்ப வந்து அவங்க அப்படியே புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த ஆண் கண்டிப்பா இந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒன்று. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று அதான். ஆனால் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பட் இந்த சிம்பிளான விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அந்த 2 கேட்டகரி ஆளுங்கிட்ட வந்து கண்டிப்பா தள்ளி இருக்கணும். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் வந்து யார்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்கள் சில பெண்கள் கிட்ட இருந்தே தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சில பேரோட எனர்ஜி, சில பேரோட மைண்ட் செட், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் இவங்களுக்கு ஒத்து போகலைன்னா அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா தள்ளி இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல அப்படியாப்பட்ட பெண்களால இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா உருவாகும். மோர் ஓவர் இவங்களுடைய கேரக்டரே மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ இவங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துக்கும் இவங்களுடைய எனர்ஜி, இவங்களோட மைண்ட் செட்டுக்கும் எந்த பெண்கள் ஒத்து போகலையோ அந்த பெண்கள் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து தள்ளி இருக்கணும். அண்ட் வந்து நிறைய ஒரு கிரீடியான ஒரு பெண் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரம் சொகுசு, லைக் அதை பேஸ் பண்ணியே லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அதை பேஸ் பண்ணியே லைஃப்பை வந்து மோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்தும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாத பெண்கள் கண்டிப்பாக வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ஸ் உருவாகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக நல்ல பெண்கள், ஸோ நல்ல கேரக்டர் உள்ள பெண்களை நிச்சயமாக வந்து பாதிக்கும். நான் வந்து நல்ல கேரக்டர் உள்ள இல்லை நல்ல வைப்ரேஷன் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பெண்களால் எதை வேணால் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துட முடியும். பட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பெண்களால் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வர முடியாது. அதிலே போய் மாட்டிக்கிட்டு அதிலே முழுகக்கூடிய தன்மையும் இருக்கிறதால அப்போது இவங்கெல்லாம் சில இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட இருந்து தள்ளி விலகி இருக்கணும். சில ஃபெமினிசம் பெண்கள் இருப்பாங்க, என்ன உண்மையாக ஃபெமினிசம் அப்படின்றது தெரியாமலே சில விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஃபெமினிசம் கிரியேட் பண்ணுற பெண்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கணும். ஏன்னா அவங்க எப்பவுமே அவங்க சுயலாபத்துக்காக மட்டும்தான் அதை வந்து அந்த ஃபேக் ஃபெமினிசம் தெரிஞ்சே பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்களும் அவங்களோட சேரும் போது ஸ்பாயில் ஆகிடும். அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்றது, இதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்துறது நல்லது. அண்ட் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஆண் ஒரு பெண்ணை சம்மந்தமே இல்லாமல் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்களோ, சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணுறாங்களோ, கண்டிப்பாக அவேராக இருக்கணும், தள்ளி இருக்கணும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கேர் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் புகழ்ந்து பேசுகிறாங்க, மொக்க ஜோக் அடிக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து சும்மா சிம்பிளான விஷயம் தான், அதுக்கு ரொம்ப வந்து அவங்க அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் கண்டிப்பாக இந்த பெண்கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆண்கிட்ட இருந்தெல்லாம் தள்ளி இருக்கணும். ஏன்னா பெண்களுடைய வீக்கர் சைடே அதான். நம்மளை யாராவது புகழ மாட்டாங்களா, நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாராவது கேர் பண்ண மாட்டாங்களா, பேம்பர் பண்ண மாட்டாங்களா, இப்படின்றது தான் இமோஷனலி தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து
தன் வலைக்குள்ள விழ வச்சிடலாம் அப்படின்றது இதுதான் வந்து செய்வாங்க. ஸோ இப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆண் செய்கிறாங்கன்னா அந்த ஆண் கிட்ட இருந்தெல்லாம் நிச்சயமா கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் வந்து ஒரு ஆண் வெளிப்படையா இல்லை, அவனுடைய லைஃப்பை பத்தி ஒரு பெண் கிட்ட சொல்ல மாட்றாங்க. நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, நீங்க பழகுறீங்க ஒரு ஆண் நபர் கிட்ட, அந்த ஆண் நபர் உங்க அளவுக்கு உண்மையா இல்லை, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, பர்சனல் லைஃப் என்னன்னு தெரியாது, எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னா அந்த ஆண் நபர் கிட்ட இருந்து கண்டிப்பா தள்ளி இருக்கணும். மேற்கொண்டும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் போது அது மிகப்பெரிய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாறும். அது ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போது அந்த ஆண் நபர் இந்த பெண் நபரை உங்களை பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக தள்ளி இருந்தே ஆகணும். இது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஆண் பெண் கிட்ட பார்க்குறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒன்று, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று அதான். ஆனால் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பட் இந்த சிம்பிளான விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அந்த 2 கேட்டகரி ஆளுங்கிட்ட வந்து கண்டிப்பாக தள்ளி இருக்கணும். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எது செஞ்சாலும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியே அவங்களுடைய இயலாமை இல்லை அவங்களால முடியாததை அந்த ஒரு ஜெலஸோட பார்ப்பாங்க, ஒரு பொறாமையோட பார்ப்பாங்க. அந்த பொறாமையை வெளிக்காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து பொறாமையை வெளிக்காட்டுறவங்க ஒரு கேட்டகரி, அவங்கள கூட நம்பிடலாம். உனக்கெல்லாம் அது கிடைக்குதே, நீ எல்லாம் இப்படி இருக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருக்கிறியே, இதுவும் பொறாமையினோட வெளிப்பாடு. ஆனா அதை வந்து ஓப்பனா காட்டுறவங்களை கூட நம்பிடலாம். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நீ எவ்வளோ பெஸ்டா இருக்க, நீ எவ்வளோ அழகா இருக்க, நீ என்னெல்லாம் பண்ற, என்னால இதெல்லாம் பண்ண முடியல, ஆனா நீயாவது நல்லா இருக்கியே, சந்தோஷமா இருக்கு, நீ இப்படி பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க தள்ளி இருக்கணும். ஏன்னா அவங்க மனசுல ஒரு உறுத்தல் இருக்கு, உங்களால முடியறதே என்னால முடியலையே, எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கு. அது ஆரம்பத்துல உங்களுக்கு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். அது போக 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 அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் உங்களுக்கு வெளியே வரும்போது அதை உங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாத, கண்டிப்பா அவங்களுடைய எண்ணம் உங்களை வீக்கர் பர்சனா ஆக்கிடும். இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து நீங்க நிச்சயமா தள்ளி இருக்கணும். அண்ட் ஃபைனல், இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். இந்த கேட்டகரி ஆளுங்கிட்ட தள்ளி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப உங்களுக்கு ஒரு இந்த ஆக்வர்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். அந்த பர்சன் யாரு, எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லும் போது உங்களால சில பேரை ரிலேட் பண்ண முடியும். பண்ணுங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ நல்லா இருக்கணும், இதுக்காக தான் சொல்றேன். இப்படி யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க முதல்ல தள்ளி இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்றாங்கன்னா அவங்க உங்க நல்லதுக்காக சொல்ல மாட்டாங்க, அவங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. உங்க நல்லதுக்காக சொல்றவங்க வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட கஷ்ட நஷ்டத்தை, உங்களுடைய பிழைகளை கூட அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க உங்களை கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கண்ட்ரோல்ல எடுத்து ஒரு விதமான டாக்ஸிசிட்டியை உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது யாரா இருந்தாலும், இது உங்களுடைய எந்த உறவுல இருந்தாலும் சரி, எந்த நபரா இருந்தாலும் சரி, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்கள மட்டும் கம்ப்ளீட்டா நம்பாதீங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சூப்பர் மேம். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு இது ஒரு அவசிய பதிவாவே இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க.